நியூஸ் தமிழ் கழுகு. ஜனவரி முதல் வாரத்துல போலீஸ் உயரதிகாரிகள் பதவி உயர்வு லிஸ்ட் வர இருக்கான். அதை ஒட்டி போலீஸ் அதிகாரிகள் டிரான்ஸ்பர் செய்யப்பட இருக்காங்களாம். அதுல யார் யார் பெயர் இருக்கோ இல்லையோ ஒரு அதிகாரியின் பெயர் மட்டும் கண்டிப்பா இடம்பெறும்னு தென்மண்டல போலீஸ் அதிகாரிகள் அடிச்சு சொல்றாங்களாம். நெல்லை போலீஸ் கமிஷனரா இருக்கிற ரூபேஷ் குமார் மீனா டிரான்ஸ்பர் ஆகி வந்து 4 மாசங்களே ஆகுது. ஆனா கொலை உள்ளிட்ட குற்றச்சம்பவங்கள் நடக்கிறது குறையல. அண்மையில நெல்லை நீதிமன்ற வளாகத்தில் நடந்த கோல்டு பிளட்டட் மர்டர்னு கமிஷனர் முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்கலன்னு புகார் வந்திருக்கு. சட்டம் ஒழுங்கு உளவு பிரிவு தொடர்பான ஆலோசனை கூட்டங்களை கூட சரிவர நடத்தலையாம். பத்திரிகையாளர் சந்திப்புகளையும் தவிர்த்து வந்தாராம். திறமையானவர் தானே, ஏன் ஸ்லோ மோஷனுக்கு போனாரு அப்படின்னு விசாரிச்சா நெல்லைக்கு வர்றதுக்கு முன்னாடி அவரை திருப்பூர் மாநகர காவல் ஆணையரா நிச்சயம் நியமிப்பதா போலீஸ் மேலிடத்திலிருந்து சொல்லி இருந்தாங்களாம். ஆனா கடைசி நேரத்துல வந்த பிரஷர் காரணமா ரூபேஷ் குமாரை நெல்லைக்கு அனுப்பி விட்டாங்களாம். நெல்லை என்றாலே தொல்லைதான்னு சக பேட்ச்மேட்கள் கிட்ட சொல்லிட்டு வந்திருக்காரு. இதனாலேயே போலீஸ் மேலிட அதிகாரிகளுக்கு இவர் மேல அதிருப்தியாம். அதனால வரப்போகும் டிரான்ஸ்பர் லிஸ்ட்ல நெல்லை கமிஷனர் பெயர் இடம்பெறுவது உறுதினே சொல்லப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.